பெத்லேகேம் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் நகோமி என்ற பெண் தன் கணவன் எலிமேலேக்கும் தன் 2 மகன்களுடன் மோவாப் தேசத்துக்கு சென்றாள். அங்கு அவர்கள் குடியேறி வாழ்ந்தார்கள். அங்கே நகோமியினுடைய 2 மகன்களும் மோவாப் பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அதில் ஒருவர் ரூத் என்ற பெண்ணை மணந்தார். சில ஆண்டுகள் கழித்து நகோமி தன் கணவனையும் 2 மகன்களையும் இழந்தாள். அவள் ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கினாள். தன்னுடன் இருந்தது 2 மருமகள்கள் மட்டுமே. ஒருநாள் கர்த்தர் தன் ஜனங்களை ஆசிர்வதித்தார். பெத்லேகேமில் மீண்டும் உணவு கிடைக்கிறது என்று நகோமி கேட்டாள். அதனால் அவள் தன் சொந்த தேசத்துக்கு திரும்ப முடிவு செய்தாள். மருமகள்களிடம், நீங்கள் உங்கள் தேசத்துக்கே திரும்புங்கள் என்று அவள் கூறினாள். ஒரு மருமகள் திரும்பி சென்றாள். ஆனால் ரூத் மட்டும் நகோமியை விட்டு பிரிய மறுத்தாள். அவள் கண்களில் உறுதியும் அன்பும் தெரிந்தது. அவள் நகோமியிடம், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன். உங்கள் மக்கள் என் மக்கள், உங்கள் தேவன் என் தேவன், நீங்கள் இருக்கும் இடமே நான் இருக்கும் இடம் என்று மனமாற சொன்னாள். அவர்கள் இருவரும் பெத்லேகேமுக்கு வந்தார்கள். நகோமியை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவள் தன் வாழ்க்கையின் கஷ்டங்களை நினைத்து, என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், என்னை மாரா, கசப்பு என்று அழையுங்கள் என்று சொன்னாள். வாழ்வதற்காக ரூத் வயல்களுக்கு சென்று விவசாயிகள் அறுவடை செய்த பின் விழுந்த தானியங்களை சேகரித்தாள். அந்த வயல் போவாஸ் என்ற செல்வங்கரும் கர்த்தரை பயப்படுபவருமான ஒருவருக்கு சொந்தமானது. ரூத்தின் பணிவையும் உழைப்பையும் கவனித்த போவாஸ் அவளுக்கு பாதுகாப்பையும் உணவையும் அளித்தான். ரூத் செய்த எல்லாவற்றையும் பார்த்த நகோமி இதில் கர்த்தரின் கரம் இருப்பதை உணர்ந்தாள். அவள் ரூத்துக்கு சரியான ஆலோசனைகளை அளித்தாள். போவாஸ் ரூத்துக்கு நெருங்கிய உறவினராக இருந்ததால் அவளை மணப்பதற்கான உரிமை அவனுக்கு இருந்தது. போவாஸ் நீதியுடனும் மரியாதையுடனும் நடந்தான். மூத்தோர் முன்னிலையில் எல்லாவற்றையும் முறையாக செய்து ரூத்தை மணந்தான். கர்த்தர் ரூத்தையும் போவாசையும் ஆசிர்வதித்தார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை நகோமி தன் கைகளில் தூக்கிக் கொண்டு தன் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி வந்ததை உணர்ந்தாள். அந்த குழந்தையின் வழியாகவே பிற்காலத்தில் ராஜா தாவீது பிறந்தார். இவ்வாறு ரூத்தின் விசுவாசமும் அன்பும் தேவனுடைய பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியது. உண்மையான அன்பும் விசுவாசமும் இருந்தால் துக்கம் கூட ஆசீர்வாதமாக மாறும்.